காரைக்கால் எஸ்எம்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். என் பேர் எல்எஸ் கண்ணன், பிசினஸ் கன்சல்டன்ட், சீசன்ஸ் மேனேஜ்மெண்ட் சொல்யூஷன்ஸ் அப்படின்ற கன்சல்டிங் கம்பெனியோட ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ. பிசினஸ் சாம்பியன்ஸ் ப்ரோக்ராம் அப்படின்னு ஆண்டர்பிரினர்ஸ்க்கு மென்டரிங் செஷன் ஆன்லைன்ல எடுத்துட்டு இருக்கேன். எஸ்ல கடந்த 7 வருஷமா டிராவல் பண்ணிட்டு இருக்கேன். காரைக்கால்ல 30ஆம் தேதி எஸ் மீட்டிங்ல உங்களை சந்திக்க போறேன். இது என்னோட 100வது எஸ் ப்ரோக்ராம். இந்த சந்தோஷமான ஒரு ப்ரோக்ராம்ல உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். எஸ் பத்தி நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. நிறைய ஆண்டர்பிரினர் சந்திக்கிற வாய்ப்பு எஸ் மூலமா எனக்கு கிடைச்சது. அவங்க கிட்ட இருந்து நான் பாக்குற ஒரு விஷயம் என்னன்னா, வாழ்க்கையின் மாற்றம் எஸ்ல இருந்து ஆரம்பிக்குது. எஸ்ஸுக்கு முன்னாடி வேற மாதிரி போயிட்டு இருந்தது, எஸ்ஸுக்கு வந்தப்புறம் பல மடங்கு முன்னேற்றத்துல போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு அமைப்புல நீங்க சேர்ந்திருக்கீங்க. அதுக்கு முதல்ல என்னோட வாழ்த்துக்கள். 30ஆம் தேதி சந்திக்கும் போது என்ன பேச போறோம்? சின்னதா ஆரம்பிக்கக்கூடிய ஸ்டார்ட் அப் கம்பெனி, அந்த ஆண்டர்பிரினரோட கனவு என்னவா இருக்கணும்னா, நம்ம கம்பெனியும் வளர்ந்து ஒரு நாள் பெரிய கார்பரேட் ஆகணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். மோர் தென் 96% ஆஃப் கம்பெனிஸ் கார்பரேட் ஆகாமல் சின்ன நிறுவனங்களாகவே காணாம போயிடுது. 1%க்கு குறைவான கம்பெனிகள் தான் கார்பரேட் கம்பெனியா மாறுது. அப்போ இந்த சின்ன கம்பெனி பெரிய கம்பெனியா மாறணும் அப்படின்னா, அது நம்ம முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, ஸ்டார்ட் அப் என்பது பிசினஸின் முதல் கட்டம், கார்பரேட் என்பது பிசினஸின் 6வது கட்டம். இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜுக்கும் 6வது ஸ்டேஜுக்கும் இடைப்பட்ட பயணத்துல இந்த பல படிகள் இருக்கு. ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் நம்ம பிசினஸ் வேற வேற ஸ்ட்ராட்டஜிக் முக்கியத்துவம் கேட்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம பிசினஸ் ஸ்டார்ட் அப் ஸ்டேஜ்ல இருந்தா நம்ம வாடிக்கையாளருக்கு என்ன வேணும், அவங்களுக்கு என்ன வேல்யூ ப்ரொபோர்ஷன், அதை மட்டும் கவனம் செலுத்தினாலே பிசினஸ் தன்னால வளர்ந்துடும். தவறான ஸ்ட்ராட்டஜி நான் கையாளும் போது பிசினஸ் வளராமல் தேக்க நிலை அடைஞ்சு. அப்போ அது என்ன 6 ஸ்டேஜ், ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ், தேர்ட்னா என்ன 6 ஸ்டேஜ்ன்றது டீட்டெயிலா பார்க்க போறோம். ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் தேவையான முக்கியத்துவம் என்னன்னு பார்க்க போறோம். ஸோ என்னோட இந்த நீண்ட பயணத்துல, ஒரு 15 வருஷம் கன்சல்டிங் பயணத்துல சுமார் ஒரு 1000 கம்பெனியை பார்த்து அதுல வரக்கூடிய ட்ரெண்ட்ஸ் அண்ட் பேட்டர்ன்ஸை வச்சு தான் இந்த 6 ஸ்டேஜ் ஃபாலோ பண்ணும். ஒவ்வொரு ஸ்டேஜ்ல ஒரு ஆண்டர்பிரினர் எந்தெந்த விஷயங்களில் ரொம்ப கவனமா இருக்கணும், எந்த விஷயங்கள்ல ஈடுபடக்கூடாது, எந்த மாதிரி தப்புகள் நம்ம அறியாம பண்றோம் அப்படின்றது டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ப்ரோக்ராமோட டைட்டில் பிசினஸின் 6 லெவல், புரிஞ்சுக்கிட்டா வேற லெவல். நம்மளும் வேற லெவல் பிசினஸுக்கு போனோம் அப்படின்னா இந்த 6 ஸ்டேஜ் என்னென்ன, நம்ம பிசினஸ் எந்த ஸ்டேஜ்ல இருக்கு, என்ன விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கணும், எந்த விஷயங்கள் தவிர்க்கணும், இதை பத்தி தான் பேச போறோம். சந்திச்சு பேசலாமா? தேங்க்யூ.